பாப்பா வந்தாச்சா? பாப்பா வந்துச்சா ஆயா வந்துச்சா இதே விளையாரு. நீ வேலை செய்யறதெல்லாம் போயிட்டு என்ன நடந்தா எல்லாம் சொல்லி இருக்கிற. நீ இதே மாதிரியே பண்ணிடு. ஒரு நாள் நம்ம காரை ஏற்றி ஒன்று சாவச்சிடணும். என் மேலே கார் ஏற்றுறதுக்காக உனக்கு டிரைவர் வேலை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நேற்று ராத்திரி 12 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். பாப்பா வரல, அதான் ஒரு அக்கறையில் கேட்டேன். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? அதே எங்க கிட்ட கேக்குறீங்க? இல்ல பாப்பா நைட்டு வீட்டுக்கு வரலன்னு கேள்விப்பட்டேன், அதான் உங்களை கேக்குறேன். எங்க சித்தி வீட்டுக்கு வரலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் சித்தி வீட்டுக்கு வரலன்னு தான் ஊருக்கே தெரியுது. போய் வேலைக்கு பாரு. போங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மெனுவை சமைங்க. இந்த 3 மாசத்துல இன்னைக்குதான் எனக்கு பிடிச்சது சமைக்க போறேன். நேற்று ராத்திரி 12 மணி வரை இந்தியாம. அம்மா காய் என்ன வாங்கிட்டு வரணும்மா? உனக்கு இங்க வேலை முடிஞ்சது இல்ல, அடுத்த வீட்டுல காத்திருப்பாங்க. கிளம்பு. இல்ல பூண்டு உரிச்சு கொடுத்துமான்னு கேட்டேன். பூண்டுலாம் அவங்க உச்சிக்குவாங்கம்மா. கூடுமான ஒத்தாசையா இருக்கிறேன்றாங்க. பாப்பா வேற இல்ல. பாப்பா பாப்பா இதே பேச்சு தான் உங்க 2 பேருக்குமே. இந்த ஏரியா ஃபுல்லாக இதான் பேச்சு. இந்த வீட்டோட சின்ன மருமக நேற்று ராத்திரிலேருந்து இன்னும் வீடு வரல. உன்னோட ஒய்ஃபை நீ தாண்டா உன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நான் முதல்ல அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன். அவள் தான் நான் விஸ்காம் படித்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஆசைப்பட்டா. சரி 3 மாதம் போய் ட்ரை பண்ணு, ஒத்து வந்தால் கண்டினியூ பண்ணுன்னு நான் சொன்னேன். ஆனால் 3 மாதத்தில் ஒன்றும் ஒத்து வரவே இல்லை. ஆனால் இன்னும் புரியாதமாக அதே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் பண்ணுறதோ. இவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு தான் சொல்லி வச்சுருந்தேன் நான். அவள் என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலோ இல்லையோ இவனையும் சேர்த்து கெடுத்துட்டா. பிடிவாதமாக இவனும் நான் விஸ்காம் தான் படிக்கணும்ட்டான். 3 மாசமா அந்த வீடே தலைகீழாயிடுச்சு. மூணு வருஷம் கழிச்சு விஸ்காம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி ஃபுல்லா எனக்கும் ஷூட்டிங் இருக்கும். நான் மறுநாள் காலைல தான் வருவேன். ஏய் நீ பையன்டா. நான் டைரக்டராக ஆசைப்படுறேன். சித்தியும் டைரக்ஷன் பண்ண தான் போயிருக்காங்க. இதுல பையன் என்ன பொண்ணு என்ன? சித்தப்பா இது டாக்டர் ஃபாத்திமா ஷோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் டவுட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கிளியர் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கீங்க. தம்பி நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் ஒய்ஃபை போய் இத்தனை பேர் இத்தனை விதமாக பேசுறதுக்கு நீங்கள் விட்டுட்டு இருக்கீங்க. என்னடா டைரக்டர் ஆகணும்னு கனவா? உன்னை நல்லா கெடுத்து வச்சிருக்கா. நான் ஒரு டவுட் கேட்கணும். என்ன டவுட் கேட்கணும்? அங்கே தான் கேட்கணும். அது காலின் ஷோ. கீழே ஸ்க்ரோல் ஆகுதுல்ல ஃபோன் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணி டவுட்டு கேளுங்க. குட் மார்னிங் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஐயோ குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். மேடம் நீங்கள் சினிமா டைரக்டருங்களா? இல்லையா? அவங்க டைரக்டர் இல்லையாப்பா. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க ஒரு டாக்டர். சினிமா டைரக்டர் சொன்னீங்க. நான் இப்போ சொன்னேன் காலை சித்தப்பாட்ட பேசினியே, சித்தியை பற்றி டவுட் கேட்கணுன்னு. டாக்டர்கிட்ட சினிமா டைரக்டர் வேலையை பற்றி கேட்பாங்க. நானும் ஒரு டவுட் கேட்கணும்ப்பா. நானும் ஒரு சின்ன டவுட் கேட்கிறேன். இந்த சோஃபி தான். நீங்கள் என்ன டவுட் வேணா கேட்டுங்க. நான் கிளம்புறேன்.
உட்காரு, இதே டைம்ல வரல, அதான் தெரிஞ்சுக்கோ. அண்ணி இருக்காங்களா? பாப்பா இருக்கா, அண்ணி இருக்கா, இதே வேலை உங்களுக்கு ஏரியாவில். டியூஷனுக்கு வந்திருக்கோம். என்ன ஃப்ரீ டியூஷனா? போங்க. ஐ டாக்டர் ஷோ. நாங்களும் ஒரு டவுட் கேட்டுக்கிறோம். இது ஃப்ரீ ஷோ தான், வந்து உங்க டவுட்டை கேட்டுப்பாங்க. உங்களை எல்லாருக்கும் என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே மெசேஜில் வந்துருச்சு. நான் மெசேஜை படிச்சுட்டேன். தம்பி நேற்று நைட்டே என்கிட்ட மெசேஜில் சொல்லிட்டாரு. இது எல்லாம் எல்லா ஃபீல்டுலையும் இருக்கும், உலக முழுக்க. இருந்தாலும் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். என்னதான் பாப்பா பாப்பான்றாங்க, எனக்கே பிடிக்கல. அது அண்ணியே பாப்பான்றாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. லேடிஸ் எல்லாம் இப்படி சொல்கிறாங்க மரியாதையாக இல்லாமல். அண்ணாவை எப்படி மரியாதையாக சொல்கிறாங்க? என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அவங்க எவ்வளோ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. இந்த சின்ன பசங்களுக்கு கூட தெரியுது பெரியவங்களை பாப்பா பாப்பான்னு சொல்லி கூப்பிடாதன்னு. வீட்டாளுங்களும் பாப்பா பாப்பான்னு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. கேட்டால் பாசத்தோட கூப்பிடுறோன்னு. வேலைக்கு போற இடத்துலயும் சொல்றாங்க, நாங்க பாசத்தோட பாக்குறோம், அம்மா மாதிரி பாக்குறோம்னு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க ப்ரொஃபஷனலா நடந்துகிட்டா போதும். வேலைக்கு போகிற இடத்துல சொல்கிறாங்க அவங்க சாரீ கட்டிட்டு வந்தால் தான் அம்மா மாதிரி ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னு. அவங்க சாரீ கட்டிட்டு வந்தால் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். அவங்களுக்கு சல்வார் தானே கம்ஃபர்டபுள். இவங்க எல்லாரும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஏன் என்னையே கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க? கண்ட்ரோல் பண்ணி வைக்க அவங்க என்ன கடிவாளம் போட்ட குதிரையா? நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க. இது ஒரு சிஸ்டம். பெண்களை சின்ன பாப்பா மாதிரி நடத்துறது. அண்ணி தான் எங்களுக்கு டியூஷன் டீச்சர். அவங்களுக்கு ஃப்ரீயாக ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அவங்க வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடத்துகிறாங்க. ஏன் தான் ஜென்ஸ் இப்படி இருக்காங்களோ? சின்ன பையன் சொல்றான் டியூஷன் மிஸ்ஸுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பெண் வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடத்துறாங்க. இதுதான் ஆணாதிக்கம். பெண்ணோட நாலேஜையே அழிக்கிறாங்க. இந்த நவராத்திரி போது பெண் சக்தியை தான் நம்ம ரிவைட் பண்ணணும். பெண்களுக்கு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. சின்ன பையனுக்கே அது தெரியுது. பெரியவங்களுக்கு வேணும்னே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம போய் போராட முடியுமா? நம்மள தப்பா நடத்துறவங்களுக்கு ஐக்குறப்ப கம்மி. அவங்க பார்வையில தான் தப்பு இருக்கு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு தான் நம்ம போராடணும். நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் போராடக்கூடாது. நம்மளோட எனர்ஜி அதுலயே போயிடும். இது எல்லாமே பெண்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக. இங்க சித்தியை பார்த்து கேட்குறாங்க, நீங்க என்ன ஜாதி என்ன ஜாதின்னு. இப்போ நம்ம 2025ல இருக்கோம். இப்போ ஜாதி ரொம்ப முக்கியமா? அவங்க திறமையை பார்த்து தானே அவங்களுக்கு வாய்ப்பு. ஆண்கள் கிட்ட தைரியமா நேரடியா ஜாதியே கேட்கல. ஆனா பெண்களை பாருங்க, எப்ப பாரு நீங்க என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. பெண்கள் எப்பவுமே போராளிகள் தான். எந்த சிஸ்டமும் அவங்கள வரவேற்காது. நான் தான் படிக்கல, தினம் வீட்டில் சமைக்கிறேன். நம்ம பொண்ணு பாப்பா எவ்வளோ படிச்சிருக்கிறா. அவளை வேலை செய்கிற இடத்துல தினம் என்ன சமைச்சேன், நாளைக்கு எங்களுக்கெல்லாம் சமைச்சிக்கிட்டு வா அப்படின்றாங்க. தோடப்பக்கட்டையில் அடிக்க. ஆயா காலத்துல தான் லேடிஸ்க்குலாம் புடவை சேலைன்னு கட்டணும்னு சொன்னானுங்க. இப்போ இன்னும் இந்த தலைமுறையில் பாப்பா வந்துனோ போகிற இடத்துலலாம் நீ புடவை கட்டணுவா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறானுங்க? நாங்கள் கேட்குறோமா ஆம்பளைங்கள ஜென்ஸை? நீ வேட்டி கட்டினியா ஜீன்ஸ் போட்டியா இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? பொம்பளையை மட்டும் என்ன புடவை கட்டுன்றானுங்க. அது என்ன நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குதா? 2000 வருஷம் முன்னாடி புடவையா கட்டணும் நாம லேடிஸு. இப்போ 100 வருஷமாக தானே புடவை கட்டுறோம். எதுக்கு பொம்பளையை பார்த்தா நீ என்ன ட்ரெஸ் போட்ட? பெண்களை புடவை கட்ட சொல்றது, வீட்டுல இருந்து வேலைக்கு போனா அங்க இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொண்டு வர சொல்றது, இதெல்லாம் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட். ஹராஸ்மெண்ட்னா எல்லா ஹராஸ்மெண்ட்டும் செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஹராஸ்மெண்ட் கிடையாது. பெண்ணை வேலைக்கு போற இடத்துல புடவை கட்டிட்டு வா சமைச்சு கொண்டு வா சொல்றது பெண்ணுக்கு எதிரான சூழல் அமைப்பது. அதுக்கு பேர் ஹாஸ்டைல் என்வாயர்மெண்ட். பெண் எங்க போனாலும் இது உன்னோட உலகம் இல்லைன்னு சொல்றது. நீ வீட்லயே கடை, அதுதான் உன் உலகம். பெண் வேலைக்கு போற இடத்தையும் எதிரி இடம் மாதிரி பண்ணிடுறாங்க. எங்களுக்கு வீட்லயும் சரி வெளியிலயும் சரி இது என் இடம் மாதிரி தோன்றதே இல்லை. ஹோம் கோட் அட்வான்டேஜே இல்லை. எல்லாமே எனிமி டெரிட்டரி தான். அதனாலதான் சொல்றேன், நம்ம சிஸ்டத்தை திருத்த முடியாது. சிஸ்டம் எப்படி செயல்படுது, அதுக்கு பேர் மோடஸ் ஆப்ராண்டி. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். சின்ன குழந்தையில இருந்து பெரிய பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே சுதந்திரம் தான் பிடிச்சிருக்குது. இது ஒரு நல்ல துவக்கம். புதுசா கல்யாணம் ஆனவர் சொல்றாரு அவரோட மனைவி கடிவாளம் போட்ட குதிரை இல்லைன்னுட்டு. அது எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அவர் சரியா இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி தான் அடுத்த தலைமுறை இருக்கணும். பெண்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இது வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். பெண்கள்னா என்ன பிளான் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் அங்க ஒரு இடன் அஜெண்டா காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சிஸ்டத்தையும் போய் நம்மளால திருத்த முடியாது. அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது, அதோட மோடஸ் ஆப்ரண்டி என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபீல்டில் நம்ம சக்சஸ். நம்ம அந்த சிஸ்டத்தோட கோஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் சின்ன சின்ன கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பண்ணாவே நீங்கள் படிப்படியாக மேலே போயிடுவீங்க. டேய் போதுல அவன் டைரக்டர் வந்து நில்றா. நம்ம பெண் சக்தியை வெளியில கொண்டு வர்றதுக்கு நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கலாம். மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் செய்வீங்களா, லைக் பண்ணுவீங்களா, ஷேர் பண்ணுவீங்களா, பிடிச்சதை பிடிக்காததை கமெண்ட்ல சொல்லுவீங்களா.